இதை நீங்கள் பேச சுதந்திரம் இருக்குது. கெட்டவத்தில் கூட விஜய் திட்டுங்க. கொலைகாரா அப்படின்னு நீ தம்புநெல் வை. விஜய்க்கு மனநோய். அடுத்தது இல்லை பேசுகிறாங்க சார், விஜய்க்கு மனநோய், மனசாட்சியே இல்லை, அவர் ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால இயல்புலையே சார் அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிரபலம் ஆகியிருக்கு. அது எல்லாத்தையுமே தொகுத்து போட்டு அவர் ஒரு சைக்கோ அப்படின்லாம் வெளியே போட்டுட்ருக்காங்க. ஒரு மனுஷனை, ஒரு பிரபலமான நடிகரை சைக்கோன்னு நீங்கள் பேசி பொது வெளியில் பதிவு செய்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்கு தான் உங்களுக்கு இன்று சுதந்திரம் இல்லை. அப்படி விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்காது, என்னன்னு கேளுங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு தாக்குதலுக்கு உள்ளாவீர்கள். இந்த மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள் எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு கடும் அழுத்தத்தில் இருப்பார்கள். விஜய் அமைதியாக இருப்பதே இந்த சம்பவத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நடவடிக்கை என்றெல்லாம் பேசினார்ன்றது இந்த சோன் பப்படி தலையனை வச்சு ஒரு இது போன சேனலில் அது ஒரு வீடியோ, ஒரு பெரிய இது வச்சு ஷாலினியின் சதி அது மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க தம்பு. ஸோ அவங்கள அப்படி ஒரு தாக்குதல். அவங்க ஷாலினி பேசியது ஒரு சைக்கோ அனாலிசிஸ்ன்றதுனால அவங்களை கைது செய்ய முடியல. இப்போ இதே ஷாலினி ஃபேக்ட்ஸுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா அவரே கைது பண்ணியிருப்பாங்க. யோசிக்க மாட்டாங்க. இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி சரியான பைத்தியம், கவலைன்றதே கிடையாது.